அதுவும் இல்லை, நிறைய பேர் இப்போ நம்ம ஊர்லேயே நான் வெஜிடேரியன்ஸ்னு இருந்தால் கூட தேர்ஸ்டே சாப்பிட மாட்டேன், ஃப்ரைடே கிடையாது, சாட்டர்டே கிடையாது, ஒரு சாமிக்கு ஒரு நாள் கொடுத்துருவாங்க. கரெக்டாக? ஸோ தென் வாட் ஹேப்பன்ஸ் ஆல்சோ, ப்ரோட்டீன் இன்டேக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மேட்சப்பே பண்ண முடியாது. அங்கே தான் அந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபிஷ் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் 2 months there was a ban in fishing. ஸோ ரெகுலராக ஃபிஷ் சாப்பிட்றவங்க கூட அந்த டைமில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபிஷ் சப்ளிமெண்ட்ஸ் அப்படி எடுத்துப்பாங்க. சில பேருக்கு பயங்கரமாக முடி கொட்டும், இல்லை ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும்போது, ஸோ ஆக்னே வந்திருக்கும், இல்லை முடியே வந்து ஹேர் தின்னிங் ஆகிருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு வருவாங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் ஸ்பெசிஃபிக்காக நியூட்ரியன்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபியூ மந்த்ஸ். இல்லை பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் B12 குறைவாக இருக்கும், D3 குறைவாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து அவங்கள டாக்டர்கிட்ட அனுப்பிட்டு ஃபுல் செக்அப் ஹெட் டு டோ எல்லாம் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டோட வர சொல்லிட்டு அதுக்கப்புறமா when they require the nutrients or என்ன சப்ளிமெண்ட்னு அப்புறம் அது மாதிரி கொடுக்குறது. யூஸ்வலாகவே நம்ம பாடி வெயிட் எவ்வளவோ அதே அளவு ப்ரோட்டீனாவது கிடைக்கணும் மினிமம். அப்படி இருந்தால் உங்களுக்கு இம்யூனிட்டி சூப்பராக இருக்கும். இல்லைன்னா சீசனுக்கு வர எல்லா இன்ஃபெக்ஷன்ஸுமே வந்து டக்குன்னு வந்துடும். அது ஒன்று. அப்புறம் முடி, நெயில்ஸ் வந்து சீக்கிரமாக அடையும், ஏதாவது ஒன்று வந்துட்டே இருக்கும், ரைட்? அண்ட் அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ண கூட மசில் மாஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகாது ப்ரோட்டீன் இல்லைன்னா. இப்போ நம்ம வீடு கட்டணும், ஆனால் செங்கல் இல்லை, சிமெண்ட் இல்லை, எப்படி வீடு கட்டுறது? கரெக்டா? ஐயோ, இதெல்லாம் ப்ரிப்பேர்மென்ட்ல சொல்லவே முடியாது. இல்ல இது டெய்லி நாங்க வந்து கிளைண்ட்ஸ்க்கு சொல்ற கதை, அப்ப டக்குன்னு அவங்களுக்கு புரியும். ஸோ பேசிக்லி ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சினால நிறைய ப்ராப்ளம் வருது. கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நிறைய யோசிக்காம எடுக்கிறாங்க, அதனால நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ்னு இருக்கு. அதாவது ஆல்கோஹால் குடிக்கலன்னா கூட ஃபேட்டி லிவர் டிசீஸ்னு ஒன்று வரும். அவங்களுக்கு நிறைய கேசஸ் அவங்க பார்ப்பாங்க. அது அதே மாதிரி PMOSன்னு ஆயிடுச்சு. PCOSோட பேரே வந்து இப்போ PMOSன்னு ஆயிடுச்சு. ஸோ மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்கு. அதுக்குமே வந்து வி ஷுட் பி ஸ்கேர்ட். கார்போஹைட்ரேட்டை பார்த்தா நம்ம ஆக்சுவலாக உஷாராக இருக்கணும், பயப்படணும். ஆனால் அது ஜாலியாக வந்து இட்லி, தோசை, சாதம்னு நிறைய சாப்பிட்டுட்டு ப்ரோட்டீனை வந்து அப்படியே மறந்துடும்.